ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ்க்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸு ஹெட் ஆஃபீஸ் ஆடியோன்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் போட்டிருக்கோம். சரி, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விழுப்புரத்துலேருந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஹெட் ஆஃபீஸ் சென்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஜேஆர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ரேஷன் கடை ரிசல்ட் ஏன் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாரு. ஏன் நீங்கள் டேட்டு விடுறீங்க, அந்த டேட்டை விட்டு அந்த டேட்டுக்குள்ளே விடணும்ல. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டார். அவங்களும் பதிலெலாம் சொன்னாங்க. ஸோ அந்த ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ரீசெண்டாக லாஸ்ட்டாக போட்டிருந்தேன். அதை பார்க்கல, அதை கேட்கலனா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கும் ஹெட் ஆஃபீஸில் பேசின ஒரு ஆடியோ, அதுக்கப்புறம் திண்டுக்கல்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அமைச்சிருக்காரு, அதுக்கப்புறமேட்டு விழுப்புரம் அங்கேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அமைச்சிருக்காரு. ஸோ இந்த மூணுமே வந்துட்டு செங்கல்பட்டு ஹெட் ஆஃபீஸில் ஒருத்தர் பேசினது தான் விழுப்புரம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செங்கல்பட்டு, திண்டுக்கல், அதுக்கப்புறம் இன்னொரு ஹெட் ஆஃபீஸ் ஆடியோ மூணுமே வந்துட்டு நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு செங்கல்பட்டில் பேசின ஆடியோ என்னன்னு கேட்டு வந்துருங்க. சார், ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ சார் வரும்? 2 வீக்ஸில் வந்துடும் சார். 2 வீக்ஸா? ஆமாங்க சார். மார்ச் ஏப்ரல்லே அப்படி தான் சொன்னீங்க. ஆமாங்க சார், இப்போ 2 வீக்ஸில் வந்துடும் சார். கன்ஃபார்ம் தானா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30 தான் சார் லாஸ்ட் டேட்டு. அதுக்கு மேலே எக்ஸ்கியூஸ் வராது. ஜூன் 30க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். இதுவுமே மோஸ்ட்லி ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா ஜூன் 30 மேலே ஸ்டாண்டர்ட். ஓகே. டெட்லைனே ஜூன் 30 தான் சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ செங்கல்பட்டில் வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸில் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிஓங்கிறது 6 மாதம் வரைக்கும் தான் இருக்கும். அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க ஜூன் 30 தான் அதிகபட்சமே தமிழ்நாடு முழுக்க லாஸ்ட்டு. ஸோ ஜூன் 30னா இன்னும் அடுத்த மாதம் தான் போகிறோமோ, அப்படி இல்லை. இது வந்து தமிழ்நாடு முழுக்க 12th ரிசல்ட் மாதிரியோ டிஎன்பிசி ரிசல்ட் மாதிரியோ ஒரே நாளில் வராது. இது உங்களுக்கும் தெரியும், நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு 2 டிஸ்ட்ரிக் 5 டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி தான் வரும். ஸோ கிட்டத்தட்ட அப்படியே நமக்கு வரத்துக்கு ஒரு 15 நாள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கும். டோட்டலாக ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் ஆரம்பிச்சதுன்னா கடைசி டிஸ்ட்ரிக் வரத்துக்கு வரைக்கும். ஸோ அப்படிங்கும்போது இவங்க கடைசி கட்டமாகவே ஜூன் 30 வரைக்கும் அதுக்குள்ளே எல்லாமே வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 வீக்ஸில் வரும்னு செங்கல்பட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து பேசின ஆடியோ நான் வந்து ப்ளே பண்ணுறேன், அதையும் கேட்டு வந்துருங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம டிஆர்பி ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போங்க சார் வரும்? ரிசல்ட் வந்துருங்க சார், போன மாதமும் கேட்டேன், இந்த மாதமும் சொன்னீங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க சார். டைம் சொல்ல முடியாது, வந்துடும். இந்த மந்த்து கன்ஃபார்மாக வந்துருமாங்க சார்? சொல்ல முடியாதுங்க, வந்துடும். கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே சார், ஓகே. ஆக்சுவலாக இப்போ நமக்கே தெரியல, எதுவும் மேலேருந்து வந்தால் தான் உங்களுக்கு நீங்களே. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். திண்டுக்கல்லில் கேட்டதுக்கு செங்கல்பட்டுலையாவது அப்படி சொன்னாங்க. இவர் வந்துட்டு வந்துடும், ஏதோ ஒரு இதில் அவருக்கே தெரில, வந்துடுங்க, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வந்து என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒரு மாதிரி வரதுனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நமக்கு அப்டேட்ஸும் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். ஸோ அடுத்து ஹெட் ஆஃபீஸ்க்கு பேசின ஒரு ஆடியோ இருக்குது. அவங்க வந்து இப்போ நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். இப்போ அந்தந்த மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா ஹெட் ஆஃபீஸில் கேளுங்கம்பாங்க. ஹெட் ஆஃபீஸ்க்கே ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்டால் அந்தந்த மாவட்டம் தாங்க போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு இன்றைக்கி விட கிடைக்கும், அந்த ஆடியோவில் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த ஆடியோ கேளுங்க. அந்த ஆடியோவும் நான் வந்து ப்ளே பண்ணுறேன், கேட்டு வந்துருங்க. சார், இந்த சேல்ஸ்மேன் ரிசல்ட் எப்போங்க சார் வரும்? கூடிய விரைவில் போட்டுருவாங்க சார். எப்படிங்க சார்? கூடிய விரைவில் போட்டுருவாங்க சார். சார், இல்லை 6-7 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க சார். அதான் எப்படின்னு தெரியல. எதுலேயே வந்து டிஆர்பி கால் பண்ணால் அவங்க ஃபோனே எடுக்கிறது இல்லைங்க சார். அப்படிங்களா சார்? அதான் சார் கான்ஃபிடென்ஷியல் சார், எங்களுக்கே சொல்ல மாட்டாங்க என்னைக்கு போடுறாங்களா. சரிங்க சார். வந்துடும் சார், கூடிய விரைவில் போட்டுருவாங்க. அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ நாள்னு சொல்லி எதுவுமே அதுமாரி எதுவும் தகவல் தெரியாதாங்க சார்? சொல்லல சார், எங்களுக்கு சொல்லலையா சார்? உங்களுக்கு சொல்லல. இது யாருங்க சார்? இந்த டேட்லாம் சொல்கிறது யாருங்க சார்? அந்தந்த செக்ஷன் தான் சார், உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் தான் கேட்கணும். அவங்கள கேட்டால் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சார். ஹெட் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணால் உங்களை தான் சொல்கிறாங்க. யார் உங்களுக்கு அது மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்கன்னு சொல்லுங்கள். சரிங்க சார். சார் அப்படி நான் தெளிவாக கேட்குறேன். ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் அங்கே சொன்னாங்கன்னா யார் உங்களுக்கு அந்த மாதிரி சொன்னா, ஹெட் ஆஃபீஸ் யார் சொன்னான்னு கேட்குறாங்க. சரி சரிங்க சார். சரி, ரொம்ப நன்றி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றிங்க சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, அந்த பேசுகிற ஆடியோவும் சென்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்து பதிலும் சொல்கிறாங்க.
வருன்றாங்க. மந்த் எண்டு அடுத்த மாதம் அப்படி சொல்கிறாங்க. நிறையா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு உத்தரவு வரல, ஹெட் ஆஃபீஸில் தான் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இனி நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணுறீங்கன்னா ஹெட் ஆஃபீஸில் கேளுங்கன்னு அந்த மாவட்டத்தில் ஃபோன் பண்ணி பேசும்போது ஹெட் ஆஃபீஸில் கேளுங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா, இவர் சொன்ன மாதிரி யார் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸில் கேட்க சொன்னதுன்னு சொல்லி அப்படியே கேளுங்க. இப்போ அவரே சொல்கிறார் பார்த்தீங்களா, ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ ஹெட் ஆஃபீஸ்க்கு இதுக்கும் வந்து இது இல்லை, அந்தந்த மாவட்டம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமேல் அவங்க ஹெட் ஆஃபீஸ் கேளுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம டிஆர்பியில் இந்த கேள்வி கேட்கணும். ஸோ இது வந்துட்டு பாருங்கள், அவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ஸ் எப்போ வரும், என்ன ஏது ரிசல்ட்டை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக கொடுக்குறேன். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரில் ஏதாவது பேசின ஆடியோஸ் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த விழுப்புரம் ஹெட் ஆஃபீஸில் பேசின ஜேஆர் நம்பர் கூட நிறைய பேர்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் நான் வந்துட்டு உங்களுக்கு சேனலில் வீடியோவாகவே போடுறேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.